எந்நாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாழ்க்கையில் எல்லோரும் ஒரு முறையாவது காசிக்கு சென்று காசி நீரில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் ஆசை இருக்கும். ஆனால் காசிக்கு போக முடியலன்றவங்க நிறைய பேர் இருப்போம். அந்த குறையை நீக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இங்கே சென்னையிலேருந்து 46 கிலோமீட்டரில் நம்மளுக்கு வரம் கொடுக்குற வகையில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ஸ்ரீ வரமூர்த்தீஸ்வரர் கோயில். ஓம் நம சிவாய. வைதிக ருத்ராய மகாருத்ராய கால ருத்ராய கல்பந்த ருத்ராய பீஜ ருத்ராய ருத்ர ருத்ராய கோர ருத்ராய அகோர ருத்ராய மாதண்ட ருத்ராய அண்ட ருத்ராய மண்ட ருத்ராய முகுந்த முனிவருக்கு காலபைரவராக காட்சி தந்து இங்கே தான் கங்கை தீர்த்தம் இருக்குன்ட்டு சொன்ன கோயிலும் இதுதான். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்ன சொல்லணும்னா, இங்கே ரெட்டை காலபைரவர்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் சுயம்பு காலபைரவரும் மற்றொருவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட காலபைரவரும். இதுதாங்க அந்த கங்கை நதிக்கு போகிற வழியை பாருங்கள். அதில் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் அந்த தண்ணியை குடித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எவ்வளோ தெளிவாக இருக்குன்னா அவ்வளோ பாருங்களேன், நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ఇది ఏమీ తెల్ల అంత కొద్దిదని తెలిసింది. ఎత్తన ఊతు మాదిరి వస్తుంది కాదు. నేను పట్టు ఎత్తా ఉండదు కదా. బాగుంది. దేవుడికి ఎంత బాగుంటుందా? பார்த்தீங்கல்ல தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குன்ட்டு. அதை குடிச்சு பார்த்தது எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது தெரியுமா? மேலும் இந்த கோயிலுடைய சிறப்புகளையும் வரலாற்றையும் இந்த கோயிலுடைய பிரதான குருக்கள் சொல்லுவார். அதை முழுமையாக கேட்டு பயனடைங்க. ஓம் நம சிவாய. வைதிக ருத்ராய மகாருத்ராய கால ருத்ராய கல்பந்த ருத்ராய பீஜ ருத்ராய ருத்ர ருத்ராய கோர ருத்ராய அகோர ருத்ராய மாதண்ட ருத்ராய அண்ட ருத்ராய மண்ட ருத்ராய சண்ட ருத்ராய பிரதண்ட ருத்ராய தண்ட ருத்ராய சூல ருத்ராய பீஜ ருத்ராய மகா ருத்ராய பீம ருத்ராய அதர ருத்ராய விடர ருத்ராய சுரர ருத்ராய மகா.
சொல்லுங்கம்மா சாமி. வணக்கம். கொஞ்சம் சவுண்டாக மட்டும் நம்ம கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்க சாமி, கேட்கவும். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகிற் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. இது வணக்கம். அரியத்துறைன்ற கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டத்தில் இருக்குது, கவரப்பேட்டைக்கு பக்கத்தில். இங்கே இருக்கிற சுவாமியினுடைய பெயர் வரமூர்த்தீஸ்வரர்னு பேர், அம்பாள் மரகதவல்லின்னு பேர். இந்த சுவாமியை ரோம மகரிஷின்ற முனிவர் பிரம்மா கிட்ட தவம் பண்ண இடம் கேட்டு பிரம்மா இந்த ஆத்தங்கரையை சொல்லி பிரம்மா சொல்படி 100 ஆண்டு காலம் தவம் பண்ணி சுவாமி காட்சி கொடுத்த இடம். அதனால தான் இந்த ஊர் வந்து ஆத்தங்கரை, ஆரணி ஆத்தங்கரையில் இருக்கு. இந்த கோயில் வரலாறு பிரகாரம் அரணி நதியின் பேர் அந்த ஆத்துக்கு. அரணி நதி. ஆமாம். பிரம்மா வந்து அரணிக்கட்டையை கடைகிறார். அந்த ஆந்திரா மலை இருக்கும், திருப்பதி போகிற புத்தூர் வழியில். அந்த மலை மேலே பிரம்மா ஹோமம் பண்ண அரணிக்கட்டையை கடைகிற போது, தமிழில் சொல்லலாம் தீ கடைக்கோள்னு சொல்லலாம். அந்த மரத்தை ஹோமத்துக்காக தீ உருவாக்குற போது நெருப்பு தண்ணி இப்படி வருதான். அங்கே ஆரம்பித்து பழவேற்காட்டில் கடலில் கலக்குது. அந்த அரணி நதி தான் ஆரணியாருன்னு ஆயிடுச்சு. ஆமாம், இங்கே தான் பிரம்மா சொல்படி இந்த சுவாமியை வச்சு அவர் தவம் பண்ண இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதி அனுசுயான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அத்திரி முனிவர் அனுசுயா. இந்த தம்பதிக்கு 5 பசங்க. தத்தாத்திரேயர், பிரம்மகீர்த்தி, தூர்வாசர், முகுந்தன், சந்திரன். இது முகுந்தன் எல்லா சிவத்தலமும் போய் காசிக்கு போனோன்னு வராரு. அப்போ ஈஸ்வரர் ஒரு பிரம்மச்சாரி பையன் மாதிரி வந்து, நீங்கள் எதுக்கு காசிக்கு போகிறீங்க, இந்த ஆறில் குளித்து இவரை பார்த்தா காசியை பார்த்தா புண்ணியம்னு சொல்கிறார். அப்படி ஸ்நானம் பண்ணி எழுந்துக்கிற போது சுவாமி வந்து காசியில் இருக்கிற கால பைரவராக நினைக்கிறாரு. அவர் பின்னால் அந்த காசி தீர்த்தம் வருது. அதனால அரிய துறைன்னு பேர். அரிய விசேஷமான துறைன்னா ஆத்தங்கரை. அதனால இந்த பிதிர் தோஷங்களுக்கு ரொம்ப விசேஷம். அதனாலதான் காசிக்கு வீசம்னு பேர் இந்த ஊருக்கு பழமொழி. காசியை விட ஒரு பங்கு அதிகம். அதுக்கப்புறம் இந்திரன் விருத்ராசுரன்ற சுரனை சண்டை போட்டு ரொம்ப நாள் அந்த யுத்தம் நடந்து அந்த உடலை தூக்கி போடுற போது அகத்தியர் தலை மேல விழுந்து அவரு கொடுத்த பிரம்மகத்தி இந்திரனுக்கு இங்க நிவர்த்தியார். கிருஷ்ண பரமாத்மா அந்த பாரிஜாத்த மரம் பாமாவுக்கு முடிக்கிட்டு இருக்கும், நாரதர் கலகம் பண்ணிடுவார். கொஞ்ச நாள் இருன்னு கேட்பார் கிருஷ்ணர். அவங்கெல்லாம் ஆசைப்படுறாங்க. அந்த மரத்துக்கு கோபம் வந்துடும், என்னை அவமானப்படுத்துற, ஒரு 1000 ஆண்டு நீ பூமியில அரச மரமா போகணும்னு சாப்பிடுவார். அவர் எங்க இருக்குதுன்னு கேட்கிற போது எல்லாரும் இந்த ஊரை சொல்லி வரமூர்த்தீஸ்வரர் இருக்காரு, ஆரணி ஆற்றங்கரைன்னு சொல்லி இந்த இடத்துல அந்த சாபத்தை கழிச்சுதான் ஸ்தலப்புறான். கிருஷ்ணரே 1000 ஆண்டு அரச மரமா இருந்த ஊர். அதே மாதிரி பிரதோஷம். பிரதோஷத்துல ஒரு குரங்க வேடை அடிக்கணும்னு இருக்கிறார். அந்த குரங்கு பயந்து ஓடி வரும்போது அந்த தண்ணியில மூழ்குது. அது காசி தீர்த்தம் தெரியாது. அப்படியே விரட்டுற போது கிருஷ்ணரா அந்த அரச மரத்தை சுத்துது. அது கிருஷ்ணர்ன்னு தெரியாது. உள்ள வர்ற போது அன்னைக்கு பிரதோஷம். ஜனங்களா பிரதோஷம் பார்த்து இங்கேயே முக்தியாகி அடுத்த பிறவில காஞ்சிபுரத்துக்கு ராஜகுஞ்சர சோழன் ஒரு ராஜாவா பிறந்துதான். அவருக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்து இந்த கோயிலை புதுப்பிச்சுதான் இந்த கோயிலுடைய வரலாறு. அப்புறம் கல்யாண பிராப்தம். திருவற்றியூர்ல சித்திரசேனன்ற ராஜாவுக்கு குழந்தை இல்லாம வேட்டையாடுற போது மரகதவல்லியே பொண்ணா கிடைச்சி வளர்த்து கல்யாண ஏற்பாடு சுயமரம் பண்ணும்போது சுவாமி குதிரையில தூக்கின்னு வந்துருவார். யவன வேடம்னு சொல்றாங்க. சித்திர வைகாசி வசந்த ருது காலம். அந்த ராஜாவுக்கு ஒன்றும் புரியல, யாரோ பொண்ணை தூக்கி போறாங்களேன்னு படையோட வர்ற போது ஈஸ்வரர் இந்த கோயில்ல திருமண கோலத்துல காட்சி கொடுப்பாராம். உங்ககிட்ட வளர்ந்தது மரகதவல்லின்னு. அதனால இறைவனே தம்பதியா காட்சி கொடுத்ததுனால பையனோ பொண்ணும் இங்க வந்தா நல்ல இடங்கள். 2வது நவகிரகம் கிடையாது. எந்த கோயில்ல நவகிரகம் இல்லையோ அது ரொம்ப பழமையான கோயில், 1000 ஆண்டுக்கு முற்பட்ட கோயில்னு ஒரு கருத்து. அப்புறம் பாத்தீங்கன்னா நவகிரகம் இல்லாததுனால இந்த மேல கூரையில இந்த மாதிரி நாகம் வள்ளிலாம் இருக்கும். பைரவர் காட்சி கொடுத்ததுக்கு ஆதாரமா மணல்லேயும் ஒரு பைரவர் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா பிதிர் தோஷம், பிரம்மகத்தி தோஷம், பூர்வ ஜென்ம தோஷம், கல்யாண பிராப்தம், குழந்தை வேண்டுதல், வேலை, படிப்பு எல்லாத்துக்கும் விசேஷமான கோயில். வரமூர்த்தீஸ்வரர் வரம் தந்தருள்வார். மரகதவல்லி தாய் மனம் குளிர செய்வார். வணக்கம். இப்ப இந்த வரலாறுக்கு ஆதாரமா பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற தூண்களிலேயே இந்த வரலாறை சிற்பமா செதுக்கி வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, பிரதோஷத்துல வழிபட்ட ராஜான்னு சொல்றேன் இல்லையா, ஒரு ராஜாவுடைய சிலை. அம்மன் குழந்தையா பிறந்தாங்கன்னா அம்மனுடைய சிலை. அதே மாதிரி கிருஷ்ணர் அரச மரமா இருந்தாருன்னா கிருஷ்ணருடைய சிலை. ரோமரிஷி வழிபட்டாருன்னா ரோமரிஷி சிலை இல்லையம்மா. அதே மாதிரி குரங்கு இங்க இருந்ததுன்னா நிறைய குரங்கனுடைய சிற்பம் போட்டிருக்காங்க. இதோ பாருங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, இதோ பாருங்க குரங்கு ரோமரிஷி. தெரியுதா? தெரியும்.
அப்புறம் நீங்கள் ஜூம் பண்ணுங்க. அதே மாதிரிமா இங்கே நான் உங்களுக்கு சொன்னதில்லை, உங்களா மாதிரி சொல்கிற கருத்துமா இங்கே மேலே வந்து நாகம் மல்லி தான் இருக்கும். சரிங்களா? பரிகார தரத்தில் தான் இருக்கும். இங்கே பாருங்க, இது என்ன தெரியுதா? பல்லி. இது என்ன சாமி? அது வந்து ஒரு ஏதோ ஒரு யூடியூப் சேனல் விந்தணு கருமுட்டைன்னு போட்டு விசேஷம். கரெக்டாமா? அதெல்லாம் கிரகணம் அங்க இருக்கு பாருங்க, கிரகணம் எடுத்துங்க. இது வந்து அவங்க விந்தணு கருமுட்டைன்னு சொல்லி எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அதுதான் எப்படி ஒரு 1000 ஆண்டுக்கு முன்ன இல்ல 700-800 வருஷம் கூட இருக்கும். இது எப்படி அந்த ஐடியா உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னு ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா 400 வருஷம் ஆச்சு ஸ்கேன் கண்டுபிடிச்சு. அதுக்கு முன்னையே இது எப்படின்னு ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த பாம்புக்கு நாக்கு நாமம் எல்லாம் இருக்கு பாருங்க. அதுக்கு அதெல்லாம் இல்லாததுனால உங்களை மாதிரி சொல்லி அது கொஞ்சம் இப்போ ரொம்ப விசேஷம், ஃபேமஸாக இருக்கு. இது கிரகணம். கரெக்டாமா? அதில் இல்லை பாருங்க, அது கழுகு கூட இருக்கு சாமி. அதெல்லாம் நிறைய இருக்கு. கிரகணம் இது என்ன சொல்லலாம், சர்வதோஷத்துக்கும் விசேஷம் சொல்லலாம் இல்லையா? இங்க சர்வதோஷத்துக்கும் விசேஷம், நவகிரகமே இங்க கிடையாதுமா. எல்லா வேண்டுதலுக்கும் ரொம்ப விசேஷம். நாகுக்கு தோஷம், சர்வதோஷம், பித்ரு தோஷம், பிரம்மகத்தி தோஷம், கல்யாண பிரார்த்தம், எல்லாத்துக்கும் கல்யாண பிரார்த்தனை, கல்யாண சுந்தருக்கு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணலாம். அது நன்றி சாமி. தலபுராண பிரகாரம் சாமியினுடைய 5 முகங்கள் பஞ்ச பிரம்ம தலங்களா இந்த ஆரணி ஆற்றங்கரையில் இருக்குமா. ஈசானம், ஆமா, ஈசானம் ராமகிரி, தத்புருஷம் சுருட்டப்பள்ளி, வாமதேவம் பெரியபாளையம் ஆரணி, சத்யோஜாத்தம் அரியதுறை, அகோரம் சிந்தாமணீஸ்வரர் பழவேற்காடு பக்கம். இது 5 பஞ்ச பிரம்ம தலங்கள் இல்லைன்னா பஞ்சமுக ஸ்தலங்கள்னு இந்த கோயில் தலபுராண வகையில தெரியும். சாமி இங்க வந்து இது சொன்னாங்கல்ல, காலபைரவர் 2 இருக்கு. ஆமா, மணல்ல அங்க காட்சி கொடுத்ததுக்கு ஆதாரமா மணல்லே ஒரு பைரவர் இருக்கு. அதனால தேய்பிர அஷ்டமி வந்தா இந்த வியாபாரம், உடம்பு, பசங்க படிப்பு எல்லாத்துக்கும் நல்லது. அதே மாதிரி ரிஷி வச்ச லிங்கத்துக்கு ஆர்ஷலிங்கம்னு பேரு. சதுர வடிவான ஆவுடையார். நீங்க ரவுண்டு பாப்பீங்க, சதுரமா விருத்தம்னு சொல்லுவாங்க. இங்க ரிஷி வச்சதுனால சதுரமா இருக்கும் ஆவுடையார். அது விசேஷம். தமிழ் அறிஞர், இந்த கோயிலுடைய தலபுராணம் தொகுத்தவர் பூவை கல்யாண சுந்தர முதலியார் என்ற தமிழ் அறிஞர். அவர் வாயிலார் நாயனார் பரம்பரையில வந்தவர். அஷ்டாவதானி மதுரை தமிழ் சங்கத்துக்கு வித்வானா இருந்தவர். அவர் தான் இந்த கோயிலுடைய தலபுராணத்தை தொகுத்திருக்கார். சந்தோஷம். மேலும் இந்த மாதிரி சிறப்பு கோயில்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி. ஓம் நமச்சிவாய.